அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்இடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில பேசப் போறேன். ஸோ என்ன இந்த பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்இடியா தமிழ் யூடியூப் சேனல் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான தட்டி விடுங்க. அதே போலவே உங்க சிநேகிதர்களுக்கும், நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. பொருளாதார ரீதியான அன்றாட தகவல்கள் கிடைக்கும். அதேபோல பர்சனல் ஃபைனான்ஸுக்கு சம்மந்தப்பட்ட தகவல்களும் இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு, இந்த பதிவ நான் ஆரம்பிக்கிறேன். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்டின்னா என்னன்னா, உங்ககிட்ட பணம் வருது அப்டின்னா, அது சம்பளத்தின் வழியாக இருக்கலாம், அல்லது பிசினஸின் வழியாக வந்திருக்கிற ஆதாயமா இருக்கலாம், அதாவது இன்கம்மா இருக்கலாம், பிசினஸ் இன்கம். அப்டி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பெரும் செல்வந்தரா இருந்து உங்ககிட்ட பல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ அல்லது வீடுகளையோ வச்சிருக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு ரென்ட்டா கூட இருக்கலாம். ரென்டல் இன்கம்மா கூட இருக்கலாம். அல்லது ரிட்டயரியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டா கூட இருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பணம் வந்த உடனே நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பணத்த ஒரு சேமிப்பு நிதியில நீங்க நீங்க அத மாற்றத்த அத பணத்த நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மாற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதன் வழியாக என்ன அப்படின்னா, இந்த சேமிப்பு நிதி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஏதாரும் உங்க வாழ்க்கையில ஒரு எமர்ஜென்சி சந்திப்பு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, இந்த பணத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 2020கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் வந்துச்சு. அந்த டைம்ல நெறைய பேர் கஷ்டப்பட்டோம். அதனால மாசத்தோடைய முதல்லயே சம்பளம் குடுத்த நாளே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தொகைய எடுத்துட்டு ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் குடுக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ல கூட நீங்க பணத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க அந்த மாரி வட்டிய சாப்பிடுற மாதிரி இல்ல அப்டின்றது தான் குரான் சொல்லுது. ரிபா அப்டின்னு சொல்றாங்க. அது நம்ம குரான்ல இல்ல அப்டின்றது இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க. அவங்க என்ன செய்யலாம் அப்டின்னா, பணத்த ஒரு கரண்ட் அக்கவுண்ட்க்கு கூட நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கரண்ட் அக்கவுண்ட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதன் மூலமாக கரண்ட் அக்கவுண்ட்ல பெரும்பாலான பேங்க்குகள், வங்கிகள் வட்டிய குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி கரண்ட் அக்கவுண்ட்ல நீங்க பணத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஒரு 3 மாசத்துக்கோ அல்லது 4 மாசத்துக்கோ அல்லது ஒரு 6 மாசத்துக்கோ பார்த்தீங்கன்னா, தங்கமா நீங்க வாங்கிக்கலாம் அப்டின்ற ஒரு விஷயம். ஸோ இதே ஒரு ஸ்ட்ராட்டஜிய மத்தவங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்கணும் எமர்ஜென்சி ஃபண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ சம்பளம் மாசத்துக்கு எடுத்துக்கிறீங்களோ, வாங்குறீங்களோ, அந்த மாச தொகை என்ன இருக்கோ, அந்த தொகை இன்டூ 6 மாசம் 3லிருந்து 6 மாசத்தோடைய மொத்த தொகைய நீங்க இதில வச்சுக்கலாம். அப்படி அத விட்டு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப பிசினஸ் இன்கம்ல இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 6 மாசத்துலருந்து 1 வருஷம் பிசினஸ் இன்கம் எவ்வளோ வருதோ மாசம் மாசம் அந்த வருமானத்த இந்த மாதிரியான வங்கி கணக்குல நீங்க மாசம் ஆரம்பத்திலேயே ஒரு கணக்கு அந்த கணக்குல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுனால, நீங்க ஒரு ரிசர்வ் ஃபண்ட நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த ரிசர்வ் ஃபண்டின் வழியாக என்ன ஆகுது அப்டின்னா, ஒருவேள பிசினஸ்க்கு ஏதாவது லாஸ் ஆகுறதுக்கான சாத்தியங்கள் வருது அப்டின்றப்போ, அந்த ரிசர்வ் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பணத்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ற ஒரு விஷயம். இன்னும் ஸ்மார்ட்டா யோசிக்கணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ் ஃபண்ட கூட நீங்க அ ஒரு சில மாசங்களுக்கு பிறகு அத மறுபடியும் நீங்க குட்டி போட வைக்கலாம். அதாவது வட்டிய குட்டி போட வைக்கலாம். அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடைய அந்த ஃபார்முலாவ பயன்படுத்திக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டின் வழியாக அதிகமான ஆதாயத்த இந்த ரிசர்வ் ஃபண்ட் மூலமா கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்வ் ஃபண்ட் எந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட் அந்த பேங்க் அக்கவுண்டின் வழியாக ஒரு ஆர்டி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே போலவே அங்க ஒரு எஸ்ஐபி ஆட்டோ சிப் எனேபிள் பண்ணிக்கலாம். எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதன் வழியாக அந்த பணத்த மாசம் மாசம் கட் ஆகுற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் அந்த அமௌண்ட் என்ன இருக்குதோ, அந்த அமௌண்ட்ட கூட நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு ஒரு தங்க நாணயமா கூட நீங்க வாங்கிக்கலாம். கோல்ட் காயினா கூட வாங்கிக்கலாம். ஸோ அதே போலவே பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு. பாண்ட்ஸ்ல முதலீடு பண்ணலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரு ஃபண்ட்ஸ் இப்போ சீட்ல போடுவாங்க. சீட்ல கூட நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரிசர்வ் ஃபண்ட அப்படியே பெரும்பாலான அந்த ஃபண்ட வெறும் பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது வட்டி வர்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஆட்டோ ஸ்வீப் ஆப்ஷன் இருக்கு எஃப்டில. அத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த தொகை சேர்ந்துருச்சுன்னா, அதுல ஒரு 10% ஒரு அமௌண்ட்டோ இல்ல 20, 25% அமௌண்ட்ட நீங்க ஆட்டோ ஸ்வீப் எஃப்டின் வழியாக கூட நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்டி லேடரிங் டெக்னிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்திக் கொண்டு எப்படி வட்டி எப்போ குறைஞ்சிருக்கோ, அந்த டைம்ல எஃப்டி லேடரிங் முறையில பணத்த போட்டு 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்னு எக்ஸ்டென்ஷன்னா அந்த பணத்த ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது வழியாக, நீங்க எஃப்டி லேடருடைய அட்வான்டேஜ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம்.
அதே போலவே இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் யூஸ் பண்ணக்கூடிய தனிநபர்கள் கூட ஒரு சம்பள காசுல இருந்து அந்த பணத்த வந்து நீங்க இந்த மாதிரியான எஸ்ஐபிலயோ, ஆர்டிலயோ அல்லது எஃப்டிலயோ வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில நீங்க வட்டி வந்து பெறுறதுக்கான வாய்ப்புகள கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தினுடைய பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில என்ன பண்றீங்கன்னா, வந்து பணத்த வந்து வளர வைக்கிறீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற பணத்தில தான் நீங்க செலவு பண்ண போறப்போ, நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்றப்போ, நீங்க செலவுகள வந்து கட்டுப்பாடோட நீங்க வச்சுக்குவீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு தலைப்புக்கான சுவாரஸ்யமான ஒரு பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தா கமெண்டின் மூலியமா தெரிவிச்சுக் கொள்ளுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.